ஹே வைஷு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஓ, எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பத்தி இல்ல வைஷு. ராகுல் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டான். யா, நெக்ஸ்ட் வீக்கே எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் அண்ட் நெக்ஸ்ட் மந்த் எங்களுக்கு வெட்டிங். ஆனா எங்களோட வெட்டிங் ட்ரெஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் எடுக்க நீ தான் ஹெல்ப் பண்ணணும். தேங்க்யூ வைஷு. இன்னைக்கு ஈவினிங்கே வரியா, நம்ம ஷாப்பிங் போலாம்? ஹே, தேங்க்யூ ஸோ மச் வைஷு. யா, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்துரு. ஐஷு, என்னால நம்பவே முடியல. உனக்கும் ராகுலுக்கும் கல்யாணமா? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐஷு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓ, தேங்க்யூ ஸோ மச் வைஷு டார்லிங். உள்ள வா வைஷு. வைஷ், நீ வரேன்னு உனக்காக நான் ஜூஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதுவும் ரொம்ப ஸ்பெஷலா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜூஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாமா? கண்டிப்பா ஐஷு, வா போலாம். யா வைஷு. இந்த ஜூஸை எங்க வாங்கின ஐஷு? இது உனக்காக நானே ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ண ஹோம்மேட் ஜூஸ். ஏன் நல்லா இல்லையா? இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. இது எப்படி செய்யறதுங்கிறத மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு, சரியா? யா ஷியோர். அண்ட் நீயும் ராகுலும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொன்னதை என்னால நம்பவே முடியல. நீ சொல்லும் போது கூட ஏதோ சும்மா பிராங்க் பண்றேன்னு நினைச்சேன். இது பிராங்க் எல்லாம் இல்ல வைஷு, இது நிஜம்தான். அம்மா, அவன் யூஎஸ்ல தானே இவ்வளோ நாள் இருந்தான். உங்க கல்யாணம் அப்ப எங்க நடக்க போகுது? யூஎஸ்லயா இல்ல இந்தியாலயா? இங்க 2 பேத்தோட ரிலேட்டிவ்ஸும் இங்க தானே இருக்காங்க. ஸோ இந்தியாவில தான் எங்களுடைய வெட்டிங் அண்ட் ரிசப்ஷன். அப்புறம் அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒரு ரிசப்ஷன். அவ்வளோதான். நல்ல ஐடியா தான் ஐஷு. அண்ட் இப்பவே நம்ம ட்ரெஸ் எடுக்க கிளம்பலாம். ஏன்னா நிறையா கடை ஏறி இறங்கணும். அண்ட் வெட்டிங்க்கு ட்ரெஸ் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை ஐஷு. நிறைய கடைக்கு போகணும், நிறைய ட்ரெஸ்ஸஸ் பார்க்கணும். அண்ட் அதில் உனக்கு பிடிச்சதா பார்த்து செலக்ட் பண்ணணும். அண்ட் அதில் இன்னும் ஏதாவது ஒர்க் வேணும்னா அதை பண்ணணும். ஸோ நிறையா இருக்குது, அதனால இப்போவே கிளம்பலாம். ஓகே, கிளம்பிடலாம் வைஷு. ஹே, லாஸ்ட் வீக் உன் கார் மேலே இன்னொரு கார் வந்து இடிச்சிருச்சுன்னு சொன்னேன். அதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணிட்டியா? யா, நேற்று தான் சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. பட் இதில் எதுவும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு மெக்கானிக் சொன்னார். பட் இப்போ தான் நான் வண்டியை எடுக்கிறேன். மெக்கானிக் கிட்ட வண்டி நல்லா ஓடிச்சுன்னா காசு தரேன்னு சொன்னேன். ஸோ இப்போ நம்ம பத்திரமா வீடு வந்து சேர்ந்துட்டோன்னா அவருக்கு காசு கிடைக்கும். ஹே ஐஷு, என்ன விளையாடுறியா? என் உயிர் என்ன உனக்கு அவ்வளோ சாதாரணமாவா போயிடுச்சு? நான் உன் கூட வரவே இல்லை, தயவு செஞ்சு நீயே போய்க்கோ. ஹே, நான் சும்மா சொன்ன வைஷு. கார்ல ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் உன்னை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்திடுறேன், வா. ஹோ, ஓ, வாங்க வாங்க. நாங்க இங்க வெட்டிங் ட்ரெஸ் பார்க்க வந்திருக்கோம். ஹோ, உங்க 2 பேருக்குமே கல்யாணமா? வாழ்த்துக்கள். இல்ல, எனக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட் அண்ட் அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம். ஸோ அதுக்காக நான் வந்திருக்கேன். அண்ட் இது என்னுடைய ஃப்ரெண்ட் அண்ட் இவ எனக்காக ஹெல்ப் பண்ண வந்திருக்கா. யா, நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு இப்போதைக்கு இந்த கல்யாணம் பண்ற ஐடியாலாம் இல்லவே இல்லை. ஒருவேளை கல்யாணம் பண்ற ஐடியா வந்துருச்சுன்னா உங்க கல்யாணத்துக்கு துணி எடுக்க எங்க கிடைக்க வாங்க. யா, கண்டிப்பா வரேன். அண்ட் உங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஸோ எல்லாமே பார்க்கலாமா? யா, எங்ககிட்ட கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கு. அண்ட் எல்லாமே கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிறதா இருக்கும். என் கூட வாங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்னொன்னா காமிக்கிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ட்ரெஸ். இது பார்க்கலாம், சிம்பிளாக பிளெயினாக இருக்கும். அண்ட் டாப்லேயும் பாட்டம்லேயும் மட்டும் ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கூடவே க்ளவுஸும் வரும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? யா, பட் இது என்னோட டேஸ்ட்ல இல்லை. ஸோ வேற ட்ரெஸ் பார்க்கலாமா? யா ஷியோர், உங்களுக்கு நிறைய காமிக்கிறேன், வாங்க வாங்க. இது செகண்ட் ட்ரெஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் இருக்காது டாப்பில். அண்ட் டைமண்ட்ஸ் இருக்கும் ஸ்கர்ட்டில். அண்ட் ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக லோவர் கட்டோட இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? க்யூட்டாக இருக்குது, பட் வேற. ஸோ அடுத்தது ஒரு கவுன். ஸோ இந்த கவுன் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஆக்சசரிஸ்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் இதில் உங்களுக்கு இந்த ரூபி இருக்கு இல்லையா, அது வந்து சென்ட்ரலில் வரும். ஸோ இது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ரொம்ப பெருசாகவும் இருக்கும். அண்ட் இது ஒரு ஃப்ளவர் க்ரௌன் வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன், நல்லா இருக்கு, பட் இது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ வேற பார்க்கலாமே. யா, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு சிம்பிளாக இருந்தால் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கும், டாப்பும் பாட்டமும். க்ரீன் அண்ட் பிங்க் கலரில் ஃப்ளோரல் டிசைன் வந்திருக்கும். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஸ்லீவோட வருது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யா, பிடிச்சிருக்கு, பட் அடுத்த மாடலும் காமிங்க. எனக்கு எல்லாத்தையுமே பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் காமிக்கிறேன். அதுதான் எங்களுடைய வேலையே. வாங்க வாங்க, அடுத்தது காமிக்கிறேன். அடுத்து இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த டிசைன் மாதிரியே தான். அதில் டாப் அண்ட் பாட்டம் ஸ்கர்ட் ரெண்டுலேயுமே ஃப்ளோரல் டிசைன் வந்திருக்கும். பட் இதில் டாப்பில் பிளைனாக இருக்கும் அண்ட் ஸ்கர்ட்டில் மட்டும்தான் ஃப்ளோரல் டிசைன் வந்திருக்கும். அண்ட் க்ளவுஸ் கூட வரும். இதுக்கு நீங்கள் பேர்ல் இந்த நெக்லஸ் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். யா ஐஷு, உனக்கு இது ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிசைனையும் பார்த்துடலாமே. சரி, உங்களுக்கு அடுத்ததையும் காமிக்கிறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்து மனிஷ் மல்ஹோத்ரா டிசைன் பண்ண இந்த வெட்டிங் கவுன். இந்த சில்வர் பிரிண்டட் டிசைன் கவுன் இந்தியாலேயே ஒன்று தான் இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ராகுலுக்கும் இது கண்டிப்பா பிடிச்சிருக்கும். வைஷு, இது உனக்கு பிடிச்சிருக்கா? யா ஐஷு, இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதையே நம்ம எடுத்துக்கலாம். இல்ல, நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கேன். சரி, நம்ம ராகுலுக்கும் வெட்டிங் சூட் பார்த்துடலாமா? யா கண்டிப்பா. கண்டிப்பா வாங்க, நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். ஸோ இங்கே மென்ஸ் அவுட்ஃபிட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ பார்த்து எடுங்க. வைஷு, இந்த yellow அண்ட் கிரே சூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ராகுலுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? யா ஐஷ், இது நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். பட் உங்க 2 பேத்தோட அவுட்ஃபிட்டும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம பார்த்து எடுக்கலாமா? யா வைஷு, நீ கரெக்டாக தான் சொல்ற. 2 பேத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி எடுக்கணும். அண்ட் உன்னை கூட்டிட்டு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. சரி வாங்க, நான் உங்களுக்கு வேற அவுட்ஃபிட்ஸ் காமிக்கிறேன். யா ஓகே. ஸோ அடுத்து இந்த 2 அவுட்ஃபிட்ஸ் ப்ளூ பர்பிள் அண்ட் கிரே ப்ரௌன் அண்ட் இது ஹேட்டோட வரும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கடவுளே, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கே. ஆனா நம்மளால எல்லாத்தையும் எடுக்க முடியாதுல்ல. ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம ஏதாவது கன்க்ளூஷன் வந்து தான் ஆகணும் ஐஷ். இந்த எல்லா அவுட்ஃபிட்ஸையும் ஒரே இடத்துல வச்சா டெசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷோர். ஐயோ ஐஷு, எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கும்போது என்னால் ஒன்றுமே டிசைட் பண்ண முடியல. எல்லாமே நல்லா இருக்கு. என்ன வைஷு, நீயும் என்ன மாதிரியே சொல்ற? அப்போ நம்ம எதைத்தான் செலக்ட் பண்ணுறது? நான் தான் அப்பவே சொன்னேனே, இது ஒரு பெரிய ப்ராசஸ்னு. நீ அடுத்த மாதம் கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க வர. கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய குழப்பமா? இதுலயே 1 மாதம் போயிடும் போல இருக்கே. சரி, சட்டுன்னு ஒரு முடிவெடுப்போம்.